ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மிஷின் வாங்க போகிற உங்களுக்கு மிஷினை பற்றிய எனக்கு தெரிஞ்ச 1-2 டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா மிஷினில் எப்படி நீடில் இன்சர்ட் பண்ணணும், பாபின் கேஸு, பாபின் எப்படி நம்ம லோட் பண்ணணும், நூல் எப்படி போடணும், இவ்வளோ தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி மிஷினை ஹேண்டில் பண்ணணும், மிஷினில் மெயின்டைன் பண்ணணும், அதையும் சேர்த்தே நம்ம இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நீங்கள் புதுசாக மிஷின் வாங்க போகிறீங்கன்னா 3 காரியத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களோட பட்ஜெட், உங்களால் எவ்வளோ முடியும் அதை நீங்கள் பார்த்துக்கணும். 2வது உங்களோட தேவை, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மட்டும் உங்கள் ஃபேமிலிக்கு மட்டுமா அல்லது வெளியேயும் பண்ண போகிறீங்களா, இல்லைனா இண்டஸ்ட்ரியல் லெவலில் பண்ண போகிறீங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கணும். 3வதாக மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸை பார்த்துக்கணும். ஒரு ரூம், அதாவது பெரிய மிஷினாக இருந்துச்சுன்னா ஒரு ரூம் ஆக்குப்பை பண்ணும். இப்போது டேபிள் டாப் மிஷினாக இருந்துச்சுன்னா அது ஒரு கபோர்டுக்கே இருந்துக்கிடும். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பேஸையும் நீங்கள் பார்த்துக்கணும். டேபிள் டாப் மிஷினில் நேர்தையல், ஓவர்லாக், ஜிக்ஸாக், பைப்பிங் நிறைய ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம், விதவிதமாக பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த டேபிள் டாப்பே நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரே நாளில் நிறைய ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. இது நிறைய நேரம் லோட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா சூடாகும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட், பெடல் மிஷின். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான மிஷின். 40-50 வருஷம் ஆனாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் சின்ன டிஃபெக்ட் வந்தாலும் உடனே மாற்றிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். மோட்டார் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் மிஷினை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்றால இது காஸ்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் கடை போட போகிறீங்க, இதே பிஸ்னஸாக பண்ண போகிறீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷினை நீங்கள் வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஒரு நாளைக்கு 30 ப்ளவுஸ் தைச்சா கூட அசராமல் தைக்கும். அடுத்ததாக நம்ம மிஷினோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். மிஷினில் டேபிளுக்கு மேலே இருக்கிற ஃபுல் செட்டிங்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம்னா மிஷினோட ஹெட்டுன்னு சொல்லலாம். இந்த மிஷினில் நூல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்குது. குட்டி மிஷினில் எப்படி இருக்கும்னா இதில் ஒரு குட்டி கம்பி இருக்கும், 2 கம்பி இருக்கும். இதில் ஒன்று, கொஞ்சம் தள்ளி ஒன்று. அந்த கம்பியில் நம்ம நூல் போட்டுக்கலாம். அடுத்தால இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே குட்டி மிஷினில் இந்த சைடாக இருக்கும். இது டென்ஷன் ஸ்க்ரூ. இந்த இடத்துல அதை டைட் பண்ணவும் லூஸ் பண்ணவும் செய்யலாம். நம்ம நூல் டைட்டாக வேணால் டைட் பண்ணிக்கணும், லூஸாக வேணால் லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிஷினோட நீடில் பார், நீடில் ஹோல்ட் பண்ணியிருக்கதான் நீடில் பார். நான் இப்படி சுற்றும்போது கீழே இறங்குற இந்த போர்ஷன் தான் நீடில் பாரு. இந்த நீடில் பாரில் தான் நம்ம நீடிலை செட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது மேலே மாற கீழே மாற வர்ற அதோட நேம் ப்ரெஷர் ஃபுட்டு. இந்த ப்ரெஷர் ஃபுட்டை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னா, கீழே இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். என்னோடய தொடையை வச்சு நான் இப்படி பண்ணும்போது மேலே கீழே வரும். துணியை உள்ளே வைக்கும்போது அதை மேலே வச்சுட்டு நம்ம துணியை உள்ளே வச்சுக்கணும். திரும்ப எடுக்கணுன்னா இதை கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு துணியை எடுத்துக்கலாம். சாதாரண மிஷினில், பெடல் மிஷினில் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி பின்னால் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை நீங்கள் தூக்கும்போது ப்ரெஷர் ஃபுட் அப்படி மேலே வரும், அதை ரிலீஸ் பண்ணும்போது கீழே வரும். இந்த ப்ரெஷர் ஃபுட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஜிக்ஸாக்னால் அதுக்கான ப்ரெஷர் ஃபுட் மாற்றிக்கலாம், ஓவர்லாக்னால் அதுக்கானது மாற்றிக்கலாம். ஆனால் எல்லாமே வாங்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்தோட நேம் ரெகுலேட்டர். ஸ்டிச்சு எவ்வளோ நீளம், அதாவது குட்டி குட்டி ஸ்டிச்சாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், பெரிய பெரிய ஸ்டிச்சாக இருந்துச்சுனாக்கி ஈஸியாக பிரிஞ்சு வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது. இப்போது நான் 2.5ல் வச்சேன்னா எனக்கு கரெக்டாக ஸ்டிச் விழும். அதோட கம்மியாச்சுன்னா குட்டி குட்டி ஸ்டிச்சாக இருக்கும், பிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5ல் வச்சோன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும், நீளமாக இருக்கும். நம்ம ரெடிமேட் டாப் லோக்கல் பிராண்டில் நம்ம வாங்கினோன்னா அது ரொம்ப ஈஸியாக பிரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நீளமாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதுக்கு அப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா, சீக்கிரமாக தைச்சிடலாம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதை விட கம்மியான டைம்லேயே இப்படி நீளமாக வச்சு தைச்சா ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. இது குட்டி மிஷினில் எப்படி இருக்கும்னா, மேலேருந்து கீழே மாற அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நம்பர் போட்டிருக்கோம். ஒரு நாபு இருக்கும், அது மேலே நம்பர் இருக்கும். இதே மாதிரி தான் நம்பர் இருக்கும், மேலே கீழே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. குட்டி மிஷினில் கொஞ்சம் இது பெருசாக இருக்கும். இதோட நேம் ஃப்ளை வீல். இதை நம்ம எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் பண்ணணும். நம்ம இருக்கிற சைடு, அதாவது நம்ம இருக்கிற சைடோடி தான் அது சுற்றணும், இந்த மாதிரி சுற்றணும்.
கிளாக் வைஸில் இது சுற்றிச்சுன்னா ஊசி உடையும். அப்போது நம்ம மிஷினை எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் பிகினராக இருக்கிற நம்ம சைடு இப்படி ஒரு நம்ம சைடோடு ஒரு இப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெடல் போடணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரிவர்ஸில் சுற்றிச்சுன்னா ஊசி உடையும். அப்படி சுற்றக்கூடாது. அடுத்ததாக நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நீடில் பார் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. நீடில் பார் எவ்வளோ மேலே இருக்கணுமோ அவ்வளோவுக்கு நம்ம மேலே வச்சுக்கலாம். இதை நம்ம கையால் சுற்றுற அந்த ஃப்ளை வீலை நம்ம சுற்றும் போது நீடில் பார் மேலே கீழே போகும். மேலே வர வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு போல்ட் இருக்கும், ஒரு நட்டு இருக்கும், ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவை ஸ்க்ரூ டிரைவர் அல்லது டெஸ்டர் குட்டியாக இருக்கிறத வச்சு நம்ம இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் வெளியே வந்துடும். வெளியே வந்த ஊசியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு சைடு இந்த மாதிரி நீளமாக ஒரு கோடு இருக்கும். அதுக்கு இன்னொரு சைடு எப்படி இருக்கும்னாக்கி கீழே மட்டும் இப்படி பெண்டான மாதிரி இருக்கும். இந்த கீழே மட்டும் பெண்டாகி இருக்கிற இந்த சைடை தான் நம்ம மிஷினில் உள்பக்கமாக வச்சு ஃபிட் பண்ணணும். உள்பக்கம் மீன்ஸ் இந்த பக்கம், இந்த சைடு அந்த நீளமாக இல்லாத குட்டியாக பெண்டாகி இருக்கிற சைடு நீடில் அந்த மாதிரி இருக்கிற போர்ஷன் தான் இந்த சைடு இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளோ மேலே போகுமோ அவ்வளோ மேலே வச்சுட்டு கையால் டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ டிரைவராலையும் நல்லா டைட் பண்ணிடணும். நம்ம கொஞ்சம் லூஸாக வச்சுருந்தா கூட மிஷினை நம்ம பெடல் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனில் ஊசி கலந்து கீழே வந்து உடஞ்சிரும். நல்லா டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக பாபின் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிளேஸை கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் விண்டோ மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம இப்படி இழுத்தோன்னா ஓப்பன் ஆயிரும். என்னோடய மிஷினில் அது ஓப்பன் ஆகலை, அதனால தான் நான் மிஷினை தூக்கிட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போது இதில் ஒரு டோர் மாதிரி இருக்கும் பாபின் கேஸில், தான் பாபின் கேஸு. இந்த டோர் மாதிரி இருக்கிறத இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இப்படி வெளியே எடுத்தோன்னா வெளியே வந்துடும். இதை இப்படியே வச்சு இதே மாதிரியே ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணுறதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போது பாபினை எப்படி லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாபினில் ஒரு நூல் எடுத்து ஒரு 10 நேரம் அந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டு இதை டெஸ்டரில் பாபினை டெஸ்டர் அல்ல ஸ்க்ரூ டிரைவர் அப்படி ஏதாவது ஒரு கம்பி மாதிரி இருக்கிற ஒரு இதில் போட்டுக்கலாம். நூல் போடுறதுக்கான அந்த கம்பியில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிஷினை பெடல் பண்ணணும். இதை ஃப்ளை வீலில் கொண்டு வைக்கணும். அந்த பாபினை ஃப்ளை வீலில் வச்சோன்னா பாபின் லோட் பண்ணும்போது நம்ம 2 விஷயத்த கவனிக்கணும். ஒன்று, ஊசியில் நூல் இருக்கக்கூடாது, நூலை நம்ம வெளியே எடுத்து விட்டுறணும். 2வது, பாபின் கேஸோ எதுவுமே மிஷினில் இருக்கக்கூடாது. அதுக்கான பிளேஸில் நம்ம அதை வெளியே எடுத்து வச்சுட்டு தான் லோட் பண்ணணும். இப்போ பாபினை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பாபின் எடுத்து பாபின் கேஸில் அதுக்கான இந்த ஹோல்டரில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு த்ரெட்டை நம்ம இப்படி இழுத்து பாபின் கேஸில் ஒரு குட்டியாக ஒரு கட்டு இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்க்குள்ளே நூலை விடணும். அதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு குட்டியாக ஒரு ஹோல் இருக்கும், அந்த சைடு போல்ட் இருக்கும். அந்த ஹோல் இருக்கிற சைடு ஹோலுக்குள்ளால நூல் போகணும். நான் இப்படி அந்த சைடோடு வச்சுட்டு பாபின் கேஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள மாதிரி நூலை இழுத்தோன்னா அதில் போய் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இப்போது நம்ம நூலை இழுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடலாம். பாபின் கேஸையும் அதுக்கான இடத்துல நம்ம பிளேஸில் செட் பண்ண போகிறோம். அதுக்கான பிளேஸில் வச்சுட்டு நம்ம ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணோன்னா அது நீட்டாக செட் ஆயிரும். அதை டக்குன்னு ஒரு சவுண்டோட செட் ஆகும். அப்போது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை தெளிவாக பார்ப்போம். பாபின் கேஸில் இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு எக்ஸ்ட்ரா அந்த பாபின் கேஸை விட்டு அதிகமாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி பிளேஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஹோல்டரில். ரெண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி நம்ம பாபின் கேஸையும் சேர்த்து வச்சுருக்க அந்த செட்டை அந்த ஹோல்டருக்குள்ளால வச்சு ரெண்டும் மீட் ஆனதுக்கப்புறமா கையால் ப்ரெஸ் பண்ணுவோம். அது டக்குன்னு ஒரு சவுண்டோட ஃபிட் ஆயிரும். இப்போ நம்ம மிஷினை எப்படி நூல் போடுறது அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நூல் போடுற இடத்துல நூலை போட்டோம். இந்த மாதிரி எனக்கு இருக்கிற இடத்துல நான் போடுறேன். குட்டி மிஷினில் இப்படி ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். இப்படி மேலோடி போட்டால் போதும். 2 சைடுமே இருக்கும். ஏதாவது ஒன்றில் மேலோடி இப்படி
மேலோடி போட்டாலே போதும். எனக்கு இப்படி உள்ளோடி போடுற மாதிரி என்னோடய மிஷினில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி டென்ஷன் ஸ்க்ரூ, ப்ரெஷர் ஸ்க்ரூன்னு சொல்லலாம். அந்த இடத்துல 2 டிஸ்க் இருக்கும், 2 வளையம் இருக்கும். 2 வளையத்துக்கும் இடையில நூலை வச்சுட்டு கொஞ்சம் மேலே மாற எடுக்கணும். மேலே மாற எடுத்தோன்னா அப்படி உள்ளே இன்சர்ட் ஆயிரும். உள்ளே ஆன பிறகு இந்த ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியோடு இப்படி வந்து என்னோடய மிஷினில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் நான் போடுறேன். சின்ன மிஷினில் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன மிஷின்லேயும் என்னோடய மிஷின்லேயும் சேமாக தான் இருக்குது. இப்படி ஒரு ஹேண்டு இருக்கும். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே ஒரு ஹேண்டு போகும். இந்த ஹேண்டுக்குள்ளே நம்ம நூலை விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஏரியா எனக்கு இருக்குது. நான் இப்படி 2 சைடும் கையை வச்சு நூலை பிடிச்சிட்டு உள்ள மாற தள்ளி விட்றேன். அது உள்ளே போய் ப்ளேஸ் ஆயிரும். சின்ன மிஷின்லேயும் இதே மாதிரி தான் குட்டியாக ஒரு ப்ளேஸ் இருக்கும். அதில் இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் பண்ணால் உள்ளே போயிடும். இனி நீடில் நம்ம த்ரெட்டை போட்டு எடுத்தால் போதும். ஊசியில் மட்டும் போட்டு எடுத்துட்டோம்னா த்ரெட்டு போடுற வேலை முடிஞ்சு. ஊசியில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம நூலை எந்த சைடு வைக்கணும்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கு இடையில 2க்கும் இடையில ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்தோடு கொண்டு போய் பின்னால் வச்சு நூலை விட்டுறணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் விடணும். எந்த இடத்தெல்லாம் விட்ருக்கேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாபின் கேஸில் இருக்கிற நூலை நம்ம இப்போ எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ப்ளூ கலர் நூலை, வெளியே இருக்கிற நூலை நான் கையை வச்சு பிடிச்சிட்டு ஃப்ளைவீலை சுற்றுறேன். சுற்றும்போது நீடில் பார் கீழே போய்ட்டு மேலே வரும்போது உள்ளே இருக்க பாபினில் இருக்கிற சாண்டல் நூல் அப்படியே வெளியே வந்துட்டு அந்த நூலை எடுத்து நம்ம ப்ரெஷர் ஃபுட்டுக்கு கீழோடி விட்டு அப்படியே பின்னால் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது மெயின்டெனன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மிஷினை எப்போவுமே காட்டன் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணணும். ஈரம் இல்லாத காஞ்சிருக்கிற நல்லா சாஃப்டான கிளாத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். மிஷினுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஆயில் தான். குட்டி மிஷினில் ஆயில் போட்டு நம்ம அதுக்காக ஒரு ஆயில் கேன், ஆயில் 2மே நூல் கடையில் வாங்கி வச்சுக்கணும். இப்படி குட்டி குட்டியாக ஹோல் இருக்கும். அந்த ஹோலெல்லாம் நம்ம ஆயில் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ஹோல் இருக்கும், இதுவும் ஃபில் பண்ணணும். நம்ம ஆயில் போட்டுட்டு நம்ம மிஷினை ஸ்டிச் பண்ணோன்னா, பெடல் பண்ணோன்னா மிஷின் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஆயில் இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகும். இப்போது நம்ம மிஷினோட பேக் சைடில் எதுலெல்லாம் ஆயில் போடணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். மேலே எங்கெங்கே ஹோல் இருக்கோ அந்த இடத்துல ஆயில் போட்டால் நம்ம ஃப்ளை வீலை மேலே இருக்கிற அந்த கையால் சுற்றுற வீலை நம்ம சுற்றும்போது எந்த இடம்லாம் மூமெண்ட் இருக்கோ, அசைதோ, ரொட்டேட் ஆகுதோ அந்த இடம்லாம் நம்ம ஆயில் போடணும். பாபின் போடுற இடம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும் குட்டி மிஷினில், அந்த இடத்துலலாம் ஆயில் போடணும். அது மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற இடத்துல ஆயில் போடணும். நம்ம ஆயிலெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் மிஷின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். என்னோடய மிஷின் பவர் மிஷினுக்கு ஆயில் போட வேண்டிய தேவையில்லை. ஃபஸ்ட்டே நம்ம ஆயிலை மிஷினில் ஹை லோன்னு இருக்கும். அதில் ஹை வரைக்கும் நம்ம ஆயில் போட்டுக்கிட்டோன்னா மிஷினே நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ஃபுல் ஏரியாவுக்கும் ஆயிலை சர்க்குலேட் பண்ணிவிட்டு கொண்டு போயிடும். அப்பப்போ மிஷினில் அந்த ஆயில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஆயிலை திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கணும். புது ஆயில் ஊற்றிக்கிடணும். அந்த மாதிரி தான் அந்த மிஷின் இருக்கும். நீங்கள் டெய்லியும் மிஷினை யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு போல் எப்போவாது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கணும். சர்வீஸ் பண்ணிக்கிறதுனா அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் எப்போவாச்சும் மாதத்துக்கு ஒரு நாள் திடீர்னு போய் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுற எல்லா நாளுமே நீங்கள் ஆயில் போடணும். ஏன்னா மிஷின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், உங்களுக்கு ஸ்டிச்சே வராது, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஆயிலை போட்டுக்கணும். ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி கிளாஸ் 3யோட ஒர்க் என்னென்னா, நீங்கள் மிஷினை பெடல் பண்ணணும். மினிமம் 3 ஹார்ஸ், அதுக்கு மேலே எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் பெடல் பண்ணலாம். என்னென்னா மிஷின் ஆன்டி கிளாக் வைஸ், ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தோம், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் பெடல் பண்ணணும். பெடல் பண்ணும்போது 2 காரியத்தை நீங்கள் பண்ணணும். ஒன்று,
மிஷினில் பாபின் கேஸ் எடுத்துடணும். நீடிலையும் எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் பெடலிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்டி கிளாக் வைஸில் மட்டும்தான் சுற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கையால் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும். கையால் ஸ்டார்ட் பண்ணாமலே மிஷின் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நாளைக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் டே. உங்கள் ஒர்க்கெல்லாம் முடித்து போஸ்ட்டை நீங்கள் போடுங்க. டவுட்டெல்லாம் கேளுங்க. நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுவேன்.